வணக்கம். இந்த முறை நான் பொங்கலுக்காக அமெரிக்காவுக்கு போனப்ப, முதல்ல போனது டாலஸுக்கு தான். மெட்ரோபிளஸ் தமிழ்ச் சங்கத்துல நடந்த அந்த விழாக்கள் எல்லாம் பங்கேற்றுட்டு, அத பத்தி சொல்ல இருக்கிறேன். மறுநாள் நான் எங்க போனேன் அப்டின்னா, பெர்மிங்ஹாம் போயிட்டேன். அலபாமா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெர்மிங்ஹாம். என்னுடைய இனிய நண்பர், மருத்துவர் டாக்டர் அண்ணாமலை நடராஜன் அவர்கள். அவருடைய துணைவியார், அவங்களும் மருத்துவத்துறை சார்ந்தவங்க. ஆ டாக்டர் மாலா ஆ அண்ணாமலை நடராஜன் அவர்கள். அவங்க குடும்பத்தில எல்லாருமே மருத்துவர்கள் தான். இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டோம். மறுநாள் அந்த நகரத்த சுத்தி பார்க்கணும்னு சொன்னப்ப, என்னோட வந்தவங்க யாருன்னு பார்த்தா, டாக்டர் மணிவண்ணன் அவர்கள். மிகச்சிறந்த பேராசிரியர், மிகச்சிறந்த மருத்துவர், மிகச்சிறந்த விஞ்ஞானி எல்லாமாக. அதேபோல அவரோடு சேர்ந்து என்னை அழைத்துக் கொண்டு போனவர்கள் திரு சார்ல்ஸ் அவர்கள், அதேபோல ஆண்டனி அவர்கள். நாங்க 4 பேரு. அவங்க 3 பேர், நான் ஒரு ஆளு. எல்லாருமா சேர்ந்து நாங்க முதல் நகரத்த சுத்தி பார்த்தோம். சுத்தி பார்த்தபோது என்னை அவங்க முதல்ல கூட்டி போன இடம் எங்க அப்படின்னா, அலபாமா ஸ்டேட். அதனுடைய பேர் என்ன? முக்கியமானது என்னன்னு கேட்டா, அது இரும்பு நகரம்னு பேராம். இரும்பு தாதுக்கள் அங்க தான் எடுத்திருக்காங்க. இது எப்படி நம்ம சேலத்த சொல்றோம் இல்லையா? இங்கிருந்து இரும்பைக் காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் செய்திடுவீரேன்னு பாரதியார் பாடுவார்ல, அதுபோல அந்த இரும்பு தாது எடுக்கப்பட்டு, உருக்கப்பட்டு உலகம் முழுவதும் கொண்டு போகப்பட்ட இடம் அந்த இடம் தானாம். அது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அலபாமா ஸ்டேட்ல அந்த மேல இருந்த ஒருவருடைய சிலை தான். ஏறத்தாழ 100 அடி உயரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டவர்ல அவருடைய சிலை இப்படி கைய இப்படி தூக்குன மாரி ஒரு சிலை இருந்தது. "இதத்தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னா, வல்கன். இந்த வல்கன்ங்கிற பேரு வந்து பர்மிங்ஹாம் நகரத்தினுடைய இந்த பேரு இவருக்கு ஏன் தரப்பட்டது அப்படின்னா, அது ஒரு ரோமானிய கடவுளுடைய பேராம். ரோமானிய கடவுளும், அதுவும் நெருப்பு கடவுள். நம்ம ஊர்ல அக்கினி தேவன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாரி நெருப்பும், வலிமையும் கொண்ட அந்த கடவுளுடைய பேரு. அவரத்தான் அங்க மேல வச்சிருக்கிறாங்க. அவருடைய சிலை 56 அடி உயரத்துல வடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உள்ள போறதுக்கு லிஃப்ட் இருக்குங்க. நாங்க லிஃப்ட்லயும் போனோம். ஸ்டாச்சு பக்கத்துல வந்துட்டோம். லிஃப்ட்ல வந்திருக்கோம். இதான் லிஃப்ட்டு. இப்ப நம்ம அத பார்த்துட்டு போறோம். அப்புறம் அந்த நகரத்துல எப்படி இருந்தது? அங்கருந்து என்னென்ன செஞ்சாங்கங்கிறதுக்கு ஒரு அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க. உள்ள போனோம். உள்ள போய் பார்த்தா, பழைய காலத்துல எப்படி இரும்பு தாதுவை தேடி வந்தார்கள்? எப்படி எடுத்தாங்க? டென்ட் போட்டு எப்படி வாழ்ந்தாங்க? பிறகு எப்படி உருக்குவதற்கு அத பயன்படுத்துறாங்க? ஊதுலைகள் சொல்றோம்ல, அது நான் வர்ற வழியிலே காமிச்சாங்க. அந்த பழைய இரும்பு கடை மாரி ஒரு இடத்த காமிச்சாங்க. உள்ள பார்த்துக்கிட்டே வந்தா எடுக்கப்பட்ட மூலப்பொருள், அது உருக்கப்பட்ட பிறகு என்னவா மாறுது? பிறகு தங்க கட்டிகள் மாரி இரும்பு கட்டிகளாக மாறுது. அதத்தான் உலகம் பூரா கொண்டு போறாங்க. இரும்பு தண்டவாளங்கள் தொடங்கி, இரும்பு பாலங்கள் தொடங்கி, இரும்பு கட்டடங்கள், இரும்பிலே செய்யப்பட்ட அந்த கம்பிகள் வரைக்கும், நானாட்டார் முறுக்கு கம்பிங்கிறோம். அந்த கம்பி, இந்த கம்பிங்கிறோம். எல்லா வகையான இதுவும் அந்தந்த ஊர்ல கிடைக்கிற அந்த தாதுக்களை வச்சு நம்ம தயார் பண்றோம்னா, அமெரிக்காவுல இந்த அலபாமா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெர்மிங்ஹாம் நகரத்துல இது ஒரு முக்கியமான இடமாக சொல்லப்படுதுங்க. இங்க ரொம்ப அற்புதமான விஷயத்த நாங்கெல்லாம் பார்த்தோம். அத ஒரு சுற்றுலா தலமாக வைத்திருக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. அதேபோல நாங்க பார்த்து முடிச்சுட்டு, புகைப்படங்கள்லாம் எடுத்து முடிச்ச பிறகு, "சாப்பிட எங்க போவோம்?" அப்படின்னு கேட்டு, "உங்கள ஒரு புது இடத்துக்கு கூட்டு போறோம்." அப்படின்னு சொல்லி, அதாவது நமக்கு விருப்பமானத நம்மளே எடுத்து குடுத்து சமைக்க சொல்லலாமா. அப்படி ஒரு இடம். வாங்க அந்த இடத்துக்கு போவோம். நாங்க சாப்பிடுற அழகையும் நீங்க பாருங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும். கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.